ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டெய்லி தமிழ் பொண்ணு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நாங்கள் எல்லோரும் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சொந்தக்கார ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா பூ புனித நீராட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் கிளம்பியாச்சு. நானும் என்னோடய 2 பசங்களும் என்னோடய ஃப்ரெண்ட் வினி, நாங்கள் 4 பேருமே கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு காரணத்தினால சரி நாம் போகலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ரெடியாகி நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சீர் எடுத்துகிட்டு வரத்துக்காக அங்கே போயிட்டாங்க. இன்னொரு வீட்டுக்கு அங்கேருந்து மாமா வீட்டிலேருந்து சீர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அங்கே போயிட்டாங்க. அப்புறம் நாங்களும் சரி அங்கே போய் ஜாயின்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் அப்புறம் போயிட்டுருக்கும்போது தான் கோவில் பக்கத்துலேயே அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் வினி ஒரு பிளேட்டு வாங்கிட்டோம். சரி நம்மளும் வச்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாமே சீர்தட்டு எல்லாமே கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு சூப்பராக பூஜையை போட்டு அப்புறம் அங்கேருந்து தான் பொண்ணு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. டான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆடினாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சிட்டே எல்லாம் தட்டு எடுத்துகிட்டு போகிறது. அப்புறம் நானும் வினி வந்து பார்த்திங்கன்னா என் கையில் வந்து ஃபுல்லாக டாஃபி பிளேட்டு கொடுத்துட்டாங்க. என் 2 பசங்களும் விடமாட்டேன்ட்டாங்க. வந்து என் பின்னாடி அம்மா டாஃபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே போகிறதுக்குள்ளே ஹாஃப் பிளேட் முடிஞ்சிடும் போல் இருக்குங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க என் 2 பசங்களும். அப்புறம் என்னோடய நாத்தனாரும் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். சரி, ஏன்னா வீக் டேஸ்லேயே வச்சுருக்காங்க, வீக்கெண்டில் இல்லை. ஸோ அதனால் அவங்க ஹஸ்பண்ட் லீவ் எடுக்க முடியாதா. ஸோ அதனால் நாங்கள் வீட்டில் தானே இருக்கோம். சரி நம்ம போய் ஃபங்க்ஷன் ஜாலியாக அட்டன் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கிளம்பி வந்தாச்சு. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க. அவங்க தான் பொண்ணோட அப்பா. ஸோ பாருங்களேன் எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக எப்படி ஆடிட்டுருக்காங்க. எல்லாம் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீர்தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஏன்னா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு வரணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் நாத்தனாரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அவங்க ஆடுறதுக்கு. ஆனால் அவங்க ஆட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஷையாக இருக்கும் இல்லைங்க. வெளியே நம்ம எப்படியாச்சும் போனால் அது கொஞ்சம் டான்ஸ் ஆடுறதுன்னா ஷையாக தான் இருக்கும். எங்களையும் அப்படி தான் கூப்பிட்டாங்க. பட் நாங்கள் ஆடலை. ஆக்சுவலாக நாங்கள் ஆடுவோம். பட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஷையாக இருந்தது. அதனால் நாங்கள் ஆடவே இல்லை. ஃபைனலாக பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. சூப்பராக அழகாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தாங்க பொண்ணு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து மஞ்சள் பூசுறது, மாலை, தாய் மாமா மாலை போடுறது அப்படின்னு எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரி டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக கிளம்பியாச்சு. அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் மீனாக்கா. இவங்களும் ஒரு பெரிய யூடியூபர். மீனாக்கா வந்தாங்க. அவங்களோட அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோல் அடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்காக எல்லாம் லைன் போட்டாச்சு. அப்புறம் நாங்களும் உட்காந்துட்டோம். எல்லாம் போட்டாங்க. சூப்பராக இருந்ததுங்க. சாப்பாடு எல்லாமே சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல்னு எல்லாமே, அப்பளம், வடைன்னு, கேசரி ரொம்ப சூப்பராக இருந்துங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. சாப்பாடு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம சாப்பிட்டு கிளம்பணுமே, டைம் ஆகிடுச்சி ஏன்னா நாங்கள் வந்தது 3 மணிக்கு போல் வந்தோங்க. அப்புறம் டைம் இப்போ 5 மணி 6 மணி ஆகுது. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பணுன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு சிரித்து பேசுகிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் ரொம்ப ஃபன் பண்ணேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சரி கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி